10ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம உடுப்பு 2 உறுப்புகள குறிக்கும். ஒண்ணு ஜீரண மண்டலம் இருக்கு இல்லையா? அதையும், தொடைப்பகுதியையும் குறிக்கும். சரிங்களா? புறம்ல புறம்ல தொழில குறிக்கும். சரிங்களா? அது வந்து பொறுப்பு ஸ்தானம்னு சொல்றாங்க. அதுல தான் தொழில வச்சிருக்கு. அப்ப தொழில் பண்றவங்க பொறுப்பா இருக்கணுமா? இல்லைங்களா? அப்ப கரெக்ட். 9 டூ 5 பார்க்குறவங்க வந்து 6ஆம் பாவம் வேல. இது தொழிலு. அப்ப பொறுப்பா இருக்கணும். அப்ப நான் வந்துட்டு 6 மணிக்கு வந்துட்டு அ 9 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போவேன்னு சொல்ல முடியுமா? அவரு எந்நேரமா இருந்தாலும் அந்த பிசினஸ்க்காக அவரு உழைச்சு தான் 11 மணியா இருந்தாலும் அவர் அதுக்காக வேலை செஞ்சு தான் ஆகணும். எனக்கு இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியும். அப்ப அதுதானே பொறுப்பு ஸ்தானம். அப்ப பொறுப்பா அத எடுத்து செய்வாராங்கிறத இந்த 10ஆம் பாவம் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு பில்லர் மாரி இருந்து நாங்க இந்த இந்த பிசினஸ காப்பாத்தணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த பில்லர் நம்ம உடம்ப தாங்கக்கூடிய பில்லர் கால்கள் 10ஆம் பாவம். பொறுப்பா அத தாங்கிக்கிறது இல்லையா? அதனால அது சார். புரிஞ்சுதுங்க சார். சரிங்க சார். உயர் பதவிக்கு போவாரா? உயர் பதவியில் இருப்பாரா? அப்படிங்கிறதையும் இந்த 10ஆம் பாவத்துல நம்ம பார்த்துரலாம். ஓ! என்ன மாதிரி தொழில் பண்ணலாம்? பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தொழில் பண்ணி லாஸ் ஆயிருக்குமா? நல்லா வருவாரா? அந்த மாரி விஷயங்கள 10ஆம் பாவத்துல பார்த்துரலாம் சார்.